தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படி என்ன சார் ஒவ்வொரு மாதம் சொல்கிறீங்க என்னமோ பங்குனி மாதம் அப்படிங்கிற ஐயா அக்கௌண்டிங் முடிச்சானோ மரியாதையாக நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் உங்களை பண்ணணும். ஸோ நீங்கள் தான் கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு அவார்டு ரிவார்டு வேணாமா? உங்கள் மூலத்தால் நாங்கள் எல்லாம் குரு கவனித்தா தான் ஒரு வேலை சோறு கிடைக்கும். ஏன்னா குருன்றது இங்கே பொறுத்து அவர்கிட்ட தான் எல்லாம் கொடுத்துருக்கு பகவானை. ஸோ எங்களுக்கு படி அளக்கிறது அவர் தான். அதாவது உங்களுக்கு நாங்கள் படி நடக்க வேண்டாமா சொல்கிற அளவுக்கு குரு சம்பந்தப்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அந்த சொல்லக்கூடிய அந்த லாபாதிபதி தனுசு அந்த சுக்கராச்சாரியரை வீட்டில் வந்து மொத்த லாபத்தையும் கொடுக்குறார். ஏன்னா குரு லாபத்துக்காக செய்யப்பட மாட்டார். எல்லோரும் நன்னா இருக்கணும், லாப நஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸாக பண்ணாமல் எல்லோரும் வாரி வழங்கிடுவார். எல்லாம் பாரி வள்ளல் கேஸ் தான். அப்படி இருக்கும்போது தர்மத்துக்கு பார்ப்பார். இதெல்லாம் நடக்குமா? அதனால் சுக்கராச்சாரியர் இது ரொம்ப அநியாயம் பண்ணுறார். வச்சுக்க சொல்லிட்டு வாலண்டியராக எல்லாத்தையும் கொட்டுறாரு. ஸோ தனுசு ராசினர்களுக்கு சுகஸ்தானத்தில் எப்படி வருது பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இது மிஸ்மெரிசமாக இருக்கிற அளவுக்கு இந்த மாதம் மொத்தமாக பணமோ பொருளோ அந்தஸ்து சொல்லிட்டு பேரும் புகழும் வரது மட்டும் இல்லை, உங்களுக்கு கடனே இருக்காது. இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? கடனே எல்லாம் கடனே தானாகவே அடையுமா? அந்த மாதிரி வாயால் சொல்லலாம். இந்த மாதம் நடக்கும் போது பார்க்க போகிறீங்க.